அடுத்ததாக இடம்பெற இருப்பது சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் கல்விசார் ஒருங்கிணைப்பாளரும் எமது பாடசாலையின் ஆசிரியருமான SHM சியாம் ஆசிரியர் அவர்களை சிறு விடயங்களை பேசுவதற்காக வேண்டி நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பனாவிட்டிய முஸ்லிம் பாடசாலையின் முஸ்லிம் வித்யாலயத்தின் அதிபர் கௌரவ முசம்பில் சார் அவர்களே, எல்பி குரூப் நிறுவனத்தின் ஊடக ஒருங்கிணைப்பாளர், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளர், ஊடகவியலாளர் பஸ்லான் அவர்களே, சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பெண்கள் மற்றும் சிறுவர் உரிமைகளுக்கான பணிப்பாளர் துஷாந்தி மதாரா அவர்களே, சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பிரதி பணிப்பாளர் தஸ்லீம் சார் அவர்களே, மற்றும் பனாவிட்டிய முஸ்லிம் வித்யாலயத்தின் அபிவிருத்தி சங்க செயலாளர் ரமேஷ் மௌலவி அவர்களே, எமது பாடசாலையின் ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்வி என்பது எமது உயிர் மூச்சு. கல்வியின் மூலமாகத்தான் ஒரு சமூகம் உயர முடியும். ஒரு சிறு உதாரணத்தை அதற்காக சொல்கிறேன். யாழ்ப்பாண மக்கள், அதாவது தமிழ் மக்கள், தமது சொத்துக்களை விற்றாவது தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைப்பார்கள். ஏனென்றால் அதனை பின்னர் பெற்றுக்கொள்ளலாம். அந்த குழந்தை அந்த நம்பிக்கையை பாதுகாக்கும். அந்த குழந்தை கற்று உயர்நிலை அடைந்து அந்த பெற்றோரை செல்வ நிலைக்கு இட்டு செல்லும். இது நாம் தமிழ் மக்களிடம் கண்கூடாக காணக்கூடிய ஒரு விடயம். குறிப்பாக யாழ்ப்பாண பக்கத்தில் இந்த நிகழ்வுகள் நடைபெறும். அதுபோன்று அல்லாவிட்டாலும் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை எங்களால் முடிந்த அளவில் உயர்நிலையில் கல்வி கற்க வைக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த செல்வம் இந்த கல்வி செல்வம் தான். ஏனென்றால் கல்வி கற்றவனும் கற்காதவனும் சமமாவார்களா என்று அல் குர்ஆன் எம்மிடம் கேட்கின்றது. கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்ற கேள்வியை அல் குர்ஆன் எம்மிடம் கேட்கின்றது. எனவே எம்மால் முடிந்தவரை நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில் கற்பித்து அவர்களை சிறந்த இடத்திலே, அதாவது சமூகத்தில் உயர்ந்த இடத்திலே நாங்கள் வைக்க வேண்டும். அதுதான் நமக்கு பெருமை. செல்வத்தை விட சிறந்தது கல்வி செல்வம் தான். எனவே மிக நீண்ட நேரம் நான் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் நான் நினைத்த விடயங்களை எல்லாம் எல்லோரும் கூறிவிட்டார்கள். இந்த எல்பி குரூப், பிடி குரூப் பற்றி நான் சிறிது அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருப்பவர்களே அவர்கள்தான். அவர்கள் இந்த அன்பளிப்பை, அதாவது இந்த கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் உங்களுக்கு வழங்குகின்ற இந்த உதவிதான் இந்த விழாவுக்கு காரணமாக இருக்கின்றது. எனவே அந்த மக்கள், அதாவது குவைத் நாட்டில் இயங்கி வரும்
எல்பி குரூப் மற்றும் பிடி குரூப் இவர்கள் சாதாரண மக்கள். அவர்கள் தங்களுடைய செல்வங்களில் ஒரு பகுதியை ஒதுக்கி எமது நாட்டில் உள்ள மூவின மக்களுக்கும், முஸ்லிம்கள் மட்டுமல்ல, சிங்களவர்கள், தமிழர்கள் போன்ற மூவின மக்களுக்கும் அவருடைய சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான பாடசாலை மாணவர்களுக்கு, முன்பள்ளி மாணவர்களுக்கு அவருடைய உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய சேவைகள் தொடர்ந்து நடப்பதற்காக வேண்டியும் அவருடைய குடும்பங்கள் சிறந்த முறையிலே வாழ வேண்டும். அவர்கள் செய்கின்ற இந்த உதவியின் மூலம் அவர்களுக்கு இறைவன் மேலும் மேலும் அவருடைய செல்வங்களை அதிகரித்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது எங்களுடைய கடமை. எங்களுக்கு சிறு உதவியை செய்தால் நாங்கள் அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துபவர்களாக, இறைவனிடம் பிரார்த்தனை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே உங்களுடைய பிரார்த்தனைகளில் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அத்தோடு இந்த எல்பி குரூப், பிடி குரூப் அவர்கள் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணிக்கு அவருடைய நன்கொடைகளை வழங்கி, நிதிகளை வழங்கி, இவர்கள் மூலமாகத்தான் அவருடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த நம்பிக்கையை பாதுகாக்கும் ரீதியில் இந்த சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் செய்யக்கூடிய கைமாறு என்னவென்றால், உங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில் கல்வி கற்க வைத்து சமூகத்தில் நல்ல நிலையில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதுவே இந்த எல்பி குரூப், பிடி குரூப் அவர்களுக்கு நாம் செய்கின்ற கைமாறாகவும் இருக்கும் என்று நினைத்து உங்களிடம் அந்த வேண்டுகோளை விடுக்கின்றேன். இத்தோடு நான் எனது சிறிய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.